ஒருவேளை இப்படி பேசிய பிறகு அவர்கள் திருந்துவார்கள் என்று நீங்கள் நம்பினால் நான் நம்ப மாட்டேன். நாய் வாழை எப்படி நிமிர்த்த முடியாதோ அது மாதிரிதான் காக்கி சட்டைக்காரன் வாழை நிமிர்த்தவே முடியாது. அவன் காக்கி சட்டைக்காரர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள். அவர்கள் பயிற்சி எடுக்கப்பட்ட ரவுடிகள் தான் காவல்துறை அதிகாரிகள் என்பதை நீ புரிந்து கொள். அவனிடத்தில் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. அவனிடத்தில் சட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. அவன் பணக்காரனுக்கு ஏவல் படையாக மாறி பல ஆண்டுகளாகிவிட்டது. இந்த சிஸ்டம் என்று சொல்வார்கள். காவல்துறை என்பது ஒரு சிஸ்டம். அவன் அப்படித்தான் இருப்பான், மாற மாட்டான். ஆனால் அவன் மாற மாட்டான் என்பதற்காக நாம் அமைதியாக இருக்க முடியாது. நாய் வாளை நிறுத்த முடியாதுதான். ஆனாலும் அந்த வாள் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நிறுத்த முடியவில்லை என்றால் வெட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. என்கிட்ட ஆற்ற வாழு, அதனால என் சாதி குலம் எல்லாத்தையும் தாழ்த்துதுன்னா அந்த வாழை வெட்டதுக்கு என்ன தேவை? என் பாட்டன் மதுரைவீரன் கையில் இருக்கிற வாள் வேண்டும் என்று சொன்னால், என் பாட்டன் கொல்லிவீரன் கையில் இருக்கிற வாள் வேண்டும் என்று சொன்னால், என் முப்பாட்டன் கொல்லான் கையில் இருக்கிற வாள்தான் வேண்டும் என்று சொன்னால், இந்த வாளை வெட்டுகிற ஆயுதமாக என் பாட்டன் முப்பாட்டன் இருக்கிறான்.